இந்த வீடியோல நம்ம 6th தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய அனைத்து நூல்வெளிகளும் தான் பார்க்க போறோம். நூல்வெளி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. டிஎன்பிஎஸ்சில நூல்வெளியில இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூற்குறிப்பு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். ஓகேவா? தினம் தினம் சூப்பரா கவிதை எழுதுபவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோம். தினம் தினம் சூப்பரா கவிதை எழுதுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டோட நாவத்தில் வச்சுக்கலாம். இவர் வந்து தன்னோட இயற்பெயரான சுப்புரத்தினம் அப்படிங்கறத பாரதியாரின் மீது கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அவரோட பேரை சுப்புரத்தினம் அப்படிங்கிறவரோட பேரை பாரதிதாசன் சொல்லி மாத்திக்கிட்டாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவின்னு சொல்லுவாங்க. பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுவார். ஓகேவா? புரட்சி கவி பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசனார். ஓகேவா? ஏன் இவர் புரட்சி கவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் பெண் கல்வியை பத்தி, அதுக்கப்புறம் விதவைகள் மறுமணம், அதாவது கைம்பெண் மறுமணம், இதை பத்தி, பொது உடைமை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு, இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை வந்துட்டு தன்னோட கவிதைகள்லையும் பாடல்களையும் பாடியதுனாலதான் இவர் வந்துட்டு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். பாவின் வேந்தர், அதாவது பாவுடைய வேந்தர் அப்படிங்கிறனால பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்டான ஒண்ணு இவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். ஓகேவா? பாரதி யாருன்னா சுப்பிரமணியன் வரும். ஓகேவா? அவர் வந்துட்டு மணிமணியா சூப்பரா கவிதை எழுதுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் சூப்பரா கவிதை எழுதுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசனார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசனார். இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேவா? பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே அந்த மாதிரி அடைமொழி பெயரோட சிறப்பு பெயரோட ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம ஈஸியா வந்துட்டு அடிச்சிடலாம். ஓகேங்களா? பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம பெருஞ்சித்திரனான்னு சொல்லிட்டு ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப நம்ம பேரை ஞாபகத்துல வச்சுக்கும் பொழுதே பாவலரேறு பெருஞ்சித்திரனான்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாணிக்கம். ஓகேவா? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம். ஓகேவா? இவர் வந்துட்டு பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால வந்துட்டு அழைக்கப்படுகிறார். இவருடைய நூல்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனிச்சாறு, நெக்ஸ்ட் ஒன் பொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேவா? 10th புக்ல இன்னும் வந்துட்டு ஒரு 2-3 புக் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இவரோட புக்கு. 6th புக்குங்கிறனால ஒரு 4 புக் மட்டும் தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இவரோட புக்கு. கனிச்சாறு, பொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதை எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல ஞாபகத்துல வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா கனி, அதாவது ருசியான கொய்யாக்கனி, சுவையான கொய்யாக்கனி வந்து பாத்தீங்கன்னா மரத்துல கொத்து கொத்தா ஒரு 100 காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்பவுமே பழம் வந்துட்டு கொத்து கொத்தா மரத்துல காய்ச்சிருக்கும். கொத்து கொத்தா ஒரு 100 பழம் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இல்லைன்னா மாணிக் பாட்சா அப்படிங்கிற படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற ஒரு டைலாக் வரும். அதை வச்சு நம்ம நூறாசிரியம் அப்படிங்கிற நூல் எழுதுனது இவர் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? இது இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 இதழ்கள் வந்து நடத்திருப்பாரு. என்னென்ன இதழ்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ் நிலம். இந்த இதழ்கள்லாம் வந்துட்டு நடத்தினவர் கண்டிப்பா வந்துட்டு இதை கேட்பாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த இதழ்களை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இதழ்களை எழுதினவர் யாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒண்ணு இவருடைய அந்த கனிச்சாறு அப்படிங்கிற இந்த நூலு, கனிச்சாறுங்கிற இந்த நூல்ல எத்தனை தொகுதிகளா வெளிவந்திருக்குன்னு கேட்பாங்க. இது வந்துட்டு கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. 8, 7, 6, 5 கொடுப்பாங்க. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இதை நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் வந்து காப்பியம். ஓகேவா? சிலப்பதிகாரம்ங்கிறது 50 காப்பியங்கள்ல ஒன்று, முதலாவது காப்பியம். இதை வந்துட்டு இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். இதை எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல ஞாபகத்துல வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கோவடிகள்னு வருதா? ஓகேவா? அப்ப கோவலன், கண்ணகி கோவலன் பத்த கதைதான் சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? கோவடிகள்ங்கிறத நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். கோவலன் அப்படிங்கும் போது நம்ம சிலப்பதிகாரம் ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். அப்ப சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். அதுக்கப்புறம் இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர். சோழ, சேர, பாண்டியன், பல்லவர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர். இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? நூற்றாண்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு 4 குறிப்புகள் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 கரெக்ட்னு சொல்லி கேட்பாங்க. அதுல வந்துட்டு இது கண்டிப்பா கேட்பாங்க. 2ஆம் நூற்றாண்டா, 5ஆம் நூற்றாண்டா, 9ஆம் நூற்றாண்டான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இளங்கோவடிகள் பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இதை எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோவலன், கண்ணகி, இவங்க 2 பேர்த்தின பத்தின கதை தான் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அப்ப 2 பேரை பத்தின கதை தான் சிலப்பதிகாரம். அப்ப இவர் 2ஆம் நூற்றாண்டு ஞாபகத்துக்கு வந்துக்கும். அதே மாதிரி கோவலன், கண்ணகி இவங்க 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க? கிளைமேக்ஸ்ல சேரவே மாட்டாங்க. ஓகேவா? கோவலனும் கண்ணையும் சேரவே மாட்டாங்க. இடையில மாதவிங்கிறவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்திருப்பாங்க. கடைசியில வந்து பார்த்தா
மதுரைக்கு போய் மதுரையில 2 பேர் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. அவர் இறந்துருவாரு. அப்ப சேரவே மாட்டாங்க. அப்ப இளங்கோவடிகள் வந்துட்டு சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சிலப்பதிகாரம் தான். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் மணிமேகலை. ஓகேவா, சிலப்பதிகாரம் அதாவது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணுதான் வந்துட்டு மணிமேகலை. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கதையை பேஸ் பண்ணிதான் வரும். அதோட தொடர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை. அப்ப சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா, சோ இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாடல் கொடுத்திருப்பாங்க, சிலப்பதிகார பாடல். அதுல வந்து பாத்தீங்கன்னா திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வாழ்த்தி பாடுவதாக அமைந்த நூல் எதுன்னு கேட்பாங்க. அது சிலப்பதிகாரம். ஓகேவா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சொல்லிட்டு இயற்கை வாழ்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். சோ இந்த பாடல் யார் எழுதுனதுன்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சேர மரபை சேர்ந்தவர். இவர் காலம் 2ஆம் நூற்றாண்டு. முத்தமிழ் காப்பியம் என்று குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பாரதிதாசனை பத்தி பார்த்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகேவா, சோ மணிமணியா கவிதை எழுந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். சோ மணிமணியா கவிதை எழுதுறவர் பாரதியாரு. தினம் தினம் சூப்பரா கவிதை எழுதுறவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னது, 2 பேருமே சூப்பரா தான் கவிதை எழுதுவாங்க. ஏன்னா பாரதியாரும் சுப்ர அப்படின்னு தான் ஆரம்பிக்கும், சுப்புரத்தினம். இவர் வந்துட்டு சுப்பிரமணியன். 2 பேருமே சூப்பரா கவிதை எழுதுவாங்க. பாரதியார்னா கொஞ்சம் மணிமணியா கவிதை எழுதுவாரு. பாரதிதாசன் பாத்தீங்கன்னா தினம் தினம் சூப்பரா கவிதை எழுதுவாருன்னு சொல்லிட்டு அவருடைய இயற்பெயரை நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி அப்படிங்கிற வந்து பட்டம் அப்படின்னு யார் கொடுத்துரு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னன் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு கொடுத்திருப்பாரு பாரதியாருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு விடுதலை உணர்வை தூண்டும் வகையில பாடல்கள் இயற்றி இருந்திருப்பாரு. மண்ணுரிமைக்காகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். ஓகேவா, விடுதலை உணர்வை தூண்டும் வகையில வந்துட்டு பாடியிருந்திருப்பாரு. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் எல்லாம் பாடியிருப்பாரு. ஓகேவா, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆலைகள் வைப்போம் கல்விச்சாலை சோறும், இந்த மாதிரி விடுதலை உணர்வை தூண்டுற மாதிரி பாடல்களை வந்துட்டு இவர் எழுதியிருந்திருப்பார். அதே மாதிரி இவருடைய நூல்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேவா, சோ பாஞ்சாலினாலே வந்துட்டு என்னது, துரியோதன சபையில பாஞ்சாலியை வந்துட்டு அவமானப்படுத்தப்படுவாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு, கண்ணன் வந்து காப்பாத்துவாரு. பாஞ்சாலி கண்ணான்னு கூப்பிடுவாங்க. கண்ணன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பாஞ்சாலியை காப்பாத்துவாரு. ஓகேவா, சோ பாஞ்சாலி கண்ணான்னு சொல்லிட்டு குயில் மாதிரி கூப்பிடுவாங்க கண்ணனை. கண்ணன் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு என்னது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். பாஞ்சாலி, கண்ணன், குயில் பாட்டு. ஓகேவா, சோ இந்த நூல்களை இயற்றி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஓகேவா, சோ இவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர்னு சொல்லுவாங்க, தெய்வ புலவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யில் புலவர். ஓகேவா, வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த இவரை பத்தின சிறப்பு பெயர்கள் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இது வந்துட்டு இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை, இது மறக்காத ஒண்ணு. இதுல திருக்குறள்ல 3 பிரிவு இருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறத்துப்பால் 1, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருள்பால் 2, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்பத்துப்பால். 3 பிரிவுகளை கொண்டது. இந்த திருக்குறள்ங்கிறது பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஓகேவா, சோ இது வந்து சிற்றி இலக்கியமா, 14 மேற்கணக்கு நூல்களா, 14 கீழ்கணக்கு நூல்களாங்கிறத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். திருக்குறள் வந்துட்டு என்னது, எத்தனை அதிகாரங்களை உடையதுன்னா 133 அதிகாரங்களை உடையது. எத்தனை குறள்பாக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் என மொத்தம் எத்தனை குறள்பாக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1330 குறள்பாக்கள் இருக்குது. அதே மாதிரி இதுல வந்துட்டு சிறப்பான ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்ற வகையில சிறந்து விளங்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி மதம் வேதம் எதுவுமே இல்லாம பொதுவான ஒரு நூல் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள். அதனால உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க, திருக்குறள். இது வந்து கேட்டிருக்காங்க, உலக பொதுமறை, உலக பணுவல் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஏதாவது கேட்டு இந்த மாதிரி இந்த நூல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னது, திருக்குறள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாயுரை வாழ்த்து. இந்த சிறப்பு பெயர்களால வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த திருக்குறள் வந்துட்டு அழைக்கப்படுது. இது 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சோ திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இந்த மாதிரி அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யல் புலவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். நெக்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெல்லை சு முத்துவை பத்தி கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேவா? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்களால பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லை சு முத்து. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அறிவியலை பேஸ் பண்ண ஒரு பாடலா வரும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், அதுக்கப்புறம் சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த நிறுவனங்கள்ல எல்லாம் அவர் வந்து பணியாற்றிருக்காரு. ஓகேவா? அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற பாடலும் வந்துட்டு அந்த நூலையும் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரு, நெல்லை சு முத்து. ஓகேவா? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, நெல்லை சு முத்து. ஓகேவா? அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலோட ஆசிரியரும் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை சு முத்து தான். இதுல வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்வழி, இந்த நூல்களை எல்லாம் வந்து ஏற்றிருக்காரு. ஞானக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அந்த நூலை ஞானக்குறள் அதுவும் ஔவையார் தான். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 அடியா வரும். இவர திருக்குறள் மாதிரியே 2 அடியா வரதுனாலதான் அதை ஞானக்குறள்னு சொல்லுவாங்க. போன தடவை கேட்டிருந்தாங்க டிஎன்பிசில. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இதெல்லாமே வந்து இவர் ஏற்றினதுதான், ஔவையார் ஏற்றினதுதான். ஞானக்குறளும் ஔவையார் ஏற்றினதுதான். ஓகேவா? அதே மாதிரி மூதுரை என்றும் சொல்லுக்கு என்ன பொருள்னு சொல்லி கேட்பாங்க. மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேவா? முதுமை, மூதுரைனா முதுமையை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதுமையான ஒரு பாட்டி வருவாங்களே, அவங்க யாரு, ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஔவையாருடைய பாடல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூதுரை இதெல்லாம் அந்த மாதிரி வரும். மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி. ஓகேவா? சோ அந்த மாதிரி மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிறப்பான அறிவுரைகளை கூறுவதனாலதான் பாத்தீங்கன்னா இது மூதுரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால் இது மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க. மூதுரையில 31 பாடல்கள். ஓகேவா? சோ 31 பாடல்கள் இருக்கும் இதுல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஔவையார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாடல், மூதுரையில எத்தனை பாடல்கள் கேட்டாங்கன்னா 31 பாடல்கள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சோ இந்த ஔவையார் பாடல்ல வந்துட்டு மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது, அதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா 31. சோ முதுமையான பாட்டி தான் வந்துட்டு என்னது ஔவையார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரே ஒரு தடியை வச்சிருப்பாங்க. அப்ப முதுமையான பாட்டி கையில ஒரு தடியை வச்சிருக்காங்க. அப்ப 31 ஞாபகத்துல நாம வச்சுக்கலாம். சோ முதுமையான பாட்டிங்கும் போது 3 ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு தடியை வச்சிருப்பாங்க, ஒரே ஒரு தடியை. ஓகேவா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ 31 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த சிறப்பு பெயரை வச்சுதான் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா திரை இசை பாடல்கள் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? சோ மக்கள் கவிஞர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசனார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஆசாரக்கோவை. ஓகேவா? சோ ஆசாரக்கோவை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 14 கீழ்கணக்கு நூல் பார்த்திருப்போம், இந்த திருக்குறள். ஓகேவா? சோ வந்துட்டு ஆசாரக்கோவை வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பெருவாயில் முள்ளியார். ஓகேவா? சோ இவரோட பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா கயத்தூர். ஓகேவா? சோ பிறந்த ஊர் வந்துட்டு கயத்தூர். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று போற்றப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை. ஓகேவா? சோ மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆசாரக்கோவை. சோ கோயம்புத்தூர் தான் வந்துட்டு பெரிய வாயில் இருக்கு. கோயம்புத்தூர்ல தான் வந்துட்டு தமிழ்நாட்டோட பெரிய வாயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்காக கோவை பெருவாயில் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ பெரிய வாயில், பஸ் ஸ்டாண்டு, கோவை பஸ் ஸ்டாண்ட், முக்கடம் பஸ் ஸ்டாண்ட் போனா பெரிய வாயில் இருக்கும். ஓகேவா? அப்ப கோவைனா பெருவாயில் முள்ளியார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. சோ எத்தனை வெண்பாக்களை கொண்டது, 100 வெண்பாக்களை கொண்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மூதுரை வந்து 31 பாடல்கள். சோ மூதுரை எத்தனை பாடல்கள், 31 பாடல்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை பாத்தீங்கன்னா 100 பாடல்கள், 100 வெண்பாக்களை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தாலாட்டு. ஓகேவா? வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா வாயால் பாடப்படும் பாடல். ஓகேவா? தாள், அதான் வந்துட்டு தாள் ஆட்டு. தாள்னா நாக்கு, நாவை அசைத்து, நாவை ஆட்டுறது. அதான் பாத்தீங்கன்னா நாவை அசைத்து பாடுவதால்
தாலாட்டு என்று பெயர் பெற்றது. இது வந்து குழந்தையுடைய அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் வந்துட்டு பாடப்படுறதா இந்த தாலாட்டு. ஓகேவா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முடியரசன். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. முடியரசனோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரைராசு. ஓகேவா? சோ முடியரசன் இயற்பெயர் ராசு. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ராஜாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ராசுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ ராஜாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிசூடுவாங்க. ராஜாக்கள் முடிசூடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப துரைராசு அப்படிங்கிறது நம்ம முடியரசன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ராஜாக்கள் முடிசூடுவாங்க. இவருடைய நூல்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூங்கொடி, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வீரகாவியம், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காவியப்பாவை. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள். பூங்கொடி, வீரகாவியம், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காவியப்பாவை. அதே மாதிரி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஓகேவா? சோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு நூல், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் தான். ஓகேவா? புதியதோர் விதி செய்வோம். சோ இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். இதை நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. சோ இதுவும் வந்துட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த 3 நூல்கள் கொடுத்துட்டு இவரால் எழுதப்படாத நூல் ஒன்று கொடுத்துட்டு எனது முடியரசன் நூல்களில் இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த 3 நூல்கள் அவர் எழுதியிருந்தது. திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு கேட்பாங்க, முடியரசன். புதியதொரு விதி செய்வோம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுவும் வாய்மொழி இலக்கியம். உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பை மறக்க அதாவது வயல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது வேலை செய்யற களைப்பு தெரியாம பாடுறதுக்காக என்னது தன்னுடைய வாய் மூலமா வந்துட்டு பாடுவாங்க. ஓகேவா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். ஓகேவா? சோ ஏற்றப்பாட்டு, ஏற்றம் இறைக்கும் பொழுது பாடும் பாட்டு, ஓடம் ஓட்டிட்டு போகும்போது பாடப்படுற பாட்டு. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல் வந்துட்டு தொகுத்திருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல வந்துட்டு இது இடம் பெற்றிருக்கு. ஓகேவா? சோ இது பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. உழைக்கிற மக்கள் அவங்களோட களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடுற பாட்டுதான் வாய்மொழி இலக்கியம். சோ இந்த பாடலை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நூலை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இந்த பாட்டு வந்து இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தாராபாரதி. தாராபாரதி அதை அப்படியே திருப்பி போடுங்க. தாராங்கிறது திருப்பி போட்டீங்கன்னா ராதா. ஓகேவா? அதான் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு வரும். இவருடைய அடைமொழி பெயர் கவிஞாயிறு. ஓகேவா? சோ இவரோட அடைமொழி பெயர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கவிஞாயிறு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், பாரதிதாசனுக்கு புரட்சி கவி, அதுக்கப்புறம் பாவேந்தன் சொல்லிட்டு அடைமொழி பேரை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பெருஞ்சித்திரனார் வருவாரு. அவருக்கு வந்துட்டு என்ன பார்த்தோம், பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இங்க வந்து இவருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவிஞாயிறு. ஓகேவா? சோ மொத்த 4 நம்ம பார்த்திருக்கோம். மக்கள் கவிஞர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கவிஞாயிறு யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி. தாராபாரதிய திருப்பி போட்டீங்கன்னா ராதான் வரும், ராதாகிருஷ்ணன். இவருடைய நூல்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, அதுக்கப்புறம் விரல்மொழி வெளிச்சங்கள். இதெல்லாமே வந்துட்டு இவர் இயற்றிய நூல்கள். ஓகேவா? சோ விடியல்கள் எங்க கிழக்கு தான் வந்துட்டு என்னது விடியும். ஞாயிறுங்கிறது என்னது சூரியன். சோ இது ஞாயிறை வச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஞாயிறுங்கிறது சூரியன். சூரியன் வந்துட்டு கிழக்க பார்த்துதான் என்ன பண்ணும், விடியும். ஓகேவா? சோ கிழக்க பார்த்துதான் வெளிச்சத்தை கொடுத்து விடியும். ஓகேவா? கிழக்கு தான் வந்துட்டு உதிக்கும். அப்ப நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்ப விரல்மொழி வெளிச்சங்கள். ஓகேவா? அப்ப காலையில இருந்ததுடனே கிழக்கு பார்த்து இருந்தோடனே நம்மளுக்கு விடிஞ்சிடும். அப்ப புதிய விடியல்கள். சோ இதெல்லாமே வந்துட்டு சூரியனை பேஸ் பண்ணி வரும். கிழக்கு, வெளிச்சம், விடியல் இதெல்லாமே என்னது ஞாயிறை பேஸ் பண்ணி வரும். ஞாயிறுனா சூரியன். ஓகேவா? ஞாயிறை பேஸ் பண்ணி வரும். சோ கவிஞாயிறு அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி. தாராவை திருப்பி போட்டீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான் இவருடைய இயற்பெயர். நெக்ஸ்ட் ஒன் தாயுமானவர். ஓகேவா? சோ தாயுமானவர் வந்துட்டு தமிழ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நூல் குறிப்பு தான். சோ திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக, சோ இவர் என்ன பணி செஞ்சார் அப்படிங்கறத மாத்தி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இவர் வந்து தலைமை கணக்கராக தான் பணிபுரிந்தவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கர். இல்லைன்னா இந்த மன்னருடைய பெயரை மாத்தி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாயுமானவர். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. விஜய ரகுநாத சொக்கலிங்கலிங்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ வந்து தாயுமானவர் பாடல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவான. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கண்ணி அப்படிங்கிறது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஓகேவா? இதுவும் கேட்டிருக்காங்க. இந்த 3மே கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. அதாவது திருச்சியை ஆண்டு விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாயுமானவருடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம். நெக்ஸ்ட் ஒன்று கண்ணி என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து சிலபஸ்ல இல்லாத ஒண்ணு, சும்மா பார்த்து வச்சுக்கலாம். கலீல் கிப்ரான் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி இது இந்த பாடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் 6th புக்ல கொடுத்திருக்க இந்த பாடல் பகுதி, இந்த நூற்குறிப்பை பேஸ் பண்ண அந்த பாடல் பகுதி புவியரசு அப்படிங்கிற கவிஞர் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, புவியரசு இத வந்து மொழிபெயர்த்தவர் புவியரசு, எந்த நூல்லன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. சோ இப்ராஹிம் கிப்ரான் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். சோ வந்து ராமகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியங்கள் சொல்லிட்டு இவரோட படைப்புகள் நிறைய இருக்கு. இவருடைய நூல்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால் முதைத்த கதைகள். ஓகேவா, சோ ராமரும் வராரு கிருஷ்ணரும் வராரு, இதோட ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமரும் வராரு கிருஷ்ணரும் வராரு. ஓகேவா, சோ பாண்டவர்கள்ல பேஸ் பண்ண கதை, அதாவது பாண்டவர்கள்னா கிருஷ்ணன் வருவாரு, ராமாயணம்னா ராமர் வருவாரு. ஓகேவா, சோ பாண்டவர்களுடைய கதை, ஓகேவா, சோ பாண்டவர்களுடைய கதை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசம் முழுக்க என்னது கால் முளைத்த கதைகளா இருக்குன்னு நான் வச்சுக்கலாம். சோ பாண்டவர்கள் வந்துட்டு கால் வச்ச இடமெல்லாம் என்னது கதை உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி நான் வச்சுக்கோ. சோ பாண்டவர்களுடைய கதை வந்து இந்த தேசம் முழுக்க அறிந்த ஒன்று அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி ராமருடைய கதையும் இந்த தேசம் ராமாயணமும் இந்த தேசம் முழுக்க அறிந்த ஒன்று. சோ இதான் இதுக்கான ஷார்ட்கட். பாண்டவர்களுடைய கதை, கதாவிலாசம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கதைகள், கால் முளைத்த கதைகள். சோ அந்த மாதிரி நம்ம நான் வச்சுக்கலாம். பாண்டவருடைய கதை இந்த தேசம் முழுக்க என்னது தெரிந்த ஒன்று அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். அது ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருந்திருப்பாரு. தாவரங்களின் உரையாடல். சோ தாவரங்கள் வந்துட்டு அதுக்குள்ள பேசிக்கிற மாதிரி இந்த அதாவது 6th புக்ல வந்துட்டு இந்த பாடல கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார். ஓகேவா, சோ கவிமணி தேசிய விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். வந்து பாத்தீங்கன்னா 36 ஆண்டுகள் இதை வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சோ 36 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. எத்தனை வருடங்கள்னா 36 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிய விநாயகனார். ஓகேவா, சோ இவரோட நூல்கள்ல முக்கியமான ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி. சோ இந்த ஆசிய ஜோதி எதிலிருந்து மொழிபெயர்த்தது அப்படின்னு, எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் ஆங்கில மொழி கவிஞர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிய ஜோதி. ஓகேவா, ஆசிய ஜோதி, மலரும் மாலையும். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க இவரோட புக்கு. சோ இது வந்து டீட்டெயிலா எய்த் புக்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இவரோட புக்ஸ் எல்லாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து பாத்தீங்கன்னா எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த ஆசிய ஜோதி. இது யாரோட வரலாற்றை கூறுதுன்னு கேட்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஓகேவா, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது யாருடைய வரலாற்றை கூறுதுன்னா புத்தரின் வரலாற்றை கூறுறது. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ ஆசிய ஜோதி. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6th புக்ல இருக்க நூல்வெளி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, பாத்துக்கோங்க.